டே மச்சான், எனக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காடா. அப்படியே சூப்பராக இருக்காடா, ஜனனி மாதிரியே இருக்காடா. அதாவது 3 படத்தில் வர ஜனனி மாதிரி. நானும் ராம் மாதிரி அவளை நல்லா பார்த்துப்பேன்டா. அப்படியே மனசே ஜாலியாக இருக்குடா. அப்படியே லாங் அப்படியே லைஃப் நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம்டா. ஒரு 6-7 வருஷம் நல்லா லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன்டா. ஜாலியாக இருக்கும். அப்புறம் டே நல்லவனே 3 படத்தில் வர மாதிரியா செகண்ட் ஹாஃபில் அவனே நாயை கொண்டு டாம் தேடுவான்டா. அந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆகிடாத. டே டிஸ்கரேஜ் பண்ணாதரா, பிளடி நான்சென்ஸ். சி ஜோக்ஸ் அபார்ட், உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் உங்களோட கேர்ள் உங்களோட பாய் எல்லாருமே உங்க கூட லாங் லாஸ்டிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். 6 to 7 இயர்ஸ் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் மேரேஜ் ஸ்டெப்புக்கு எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு 9.5 அதாவது 9.5 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னடா 9.5? அந்த 0.5 வீடியோ கடைசியில் சொல்றேன். ஸோ நான் சொல்ல போற இந்த 9 பாயிண்ட் பிஹேவியர்ஸும் நீங்க மாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் சூப்பர் டூப்பரா இருக்கும். டீனேஜ்ல ரிலேஷன்ஷிப் சும்மா ஆசமா இருக்கும். நாசமா இருக்காது, ஆசமா இருக்கும். நம்பர் 1, மணி எக்ஸ்சேஞ்ச். டூ மச் ஆஃப் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. அதுவும் இந்த டீனேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இட் இஸ் நாட் யுவர் மணி. உங்களோட மணி இல்ல, உங்களோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மணி. அவங்க கோடீஸ்வரனா இருக்கட்டும், லைக் ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கட்டும், இல்ல கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சவங்களா இருக்கட்டும், அது அவங்க ஏர்ன் பண்ண மணி. ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் நிறைய வச்சுக்காதீங்க. நாளைக்கு ஒரு சண்டைன்னு வரும்போது யாராச்சும் மணி கொடுத்தேன்னு சொல்லிட்டா இட்ஸ் லைக் தன்மானத்தில் கை வச்ச மாதிரி ஆயிடும். பட் நம்ம வாங்கியிருக்கோம், பட் நமக்கு தன்மானம் வரக்கூடாது. பட் தன்மானம் ரைஸ் ஆகிடும். அதே மாதிரி கொடுத்தவங்களும் நக்கலாக பேசுவாங்க. நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போலினா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மணி எக்ஸ்சேஞ்சை இனிஷியல் ஸ்டேஜஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் எப்போ இருக்கணும்னா நீ கஷ்டப்பட்டு கல் உடைச்சோ, இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தோ, ஏதோ ஒன்று பண்ணியோ, நீ நாயா பேயா கத்தியோ சம்பாரிச்ச காசில் எது வேணாலும் பண்ணலாம். உங்கள் வீட்டு காசுலேருந்து எடுத்து பண்ணீங்கன்னா கேவலமாக பேச்சுகள் வரும். அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் நீங்க வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. நம்பர் 2, யூ கிரியேட் காம்படிஷன். அதாவது காம்படிஷன் இன் தி சென்ஸ் நான் பெருசா நீ பெருசா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற காம்படிஷன் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல ஈகோ அப்படியே நெருப்பு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே கெரோசின் எடுத்து அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விடுற மாதிரி தான் இந்த விஷயம். ஸோ இந்த காம்படிஷன் எங்கே இருக்கணும்னா நீங்கள் மற்றவங்களோட நாங்கள் சூப்பராக வரோம் ஒன்றா சேர்ந்து 50-50 2 பேரும் ஷேர் கொடுத்தோன்னா எஃபர்ட் கொடுத்து நாங்கள் பெருசாக வருவோம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனாக இருக்கணும். அது பேர் தான் ஹெல்தி காம்படிஷன், பிரச்சனைகள் இல்லாத ஒரு காம்படிஷன். நான் நீ இல்லை யார் கெத்து, நீ மாசா நான் மாசா, இதில் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதஞ்சி முடிஞ்சுதான் போகுமே தவிர அது வந்து கடைசியில் கல்யாணத்தில் முடியாது. நம்பர் 3, யூ ஆர் டூ டிஸ்ட்ராக்டட். அதாவது நீங்க ஓவர் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறது. அதாவது நாளைக்கு 29ஆம் தேதி தலைவன் வந்துட்டு இருக்கான், பேட்டில் கிரவுண்ட் இந்தியா பப்ஜி அப்படியே ரீஇன்ஸ்டால் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்ன ஆகுனா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அதனால் விளையாடுறவங்களாம் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, டூ டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும். எல்லாருமே நினைப்பாங்க, ஒரு பையன் நினைக்கலாம், அந்த பொண்ணு நினைக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு அட்டென்ஷன் எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அட்டென்ஷனை நீங்கள் கொடுக்கலனா நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்க. இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் இங்கே குவாலிட்டியான டைமில் இங்கே எட்டி பார்த்தா பாலுங்கிணறு தான் இருக்குது, தண்ணி இல்லைடா, எங்கடா தண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் அட்டென்ஷன் இருக்கணும். ரொம்ப டூ டிஸ்ட்ராக்டடாக இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். பாருங்க, இதுக்கு கூட டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுலையும் சரி, படிக்கிறதுலையும் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்லாருமே மறந்துடும், தட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். இதை வந்து ஒரு டேபுவான டாபிக். என்ன மேவரிக் வீஸ்க்காகவா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. பட் இந்த டாபிக் இந்த ஒரு ஜென்ரேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை நம்ம மறந்துடுறோம். இதை நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறதுனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது ரிலேஷன்ஷிப்ஸில். எல்லாருமே டூ ஏர்லியாக நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. செக்ஸில் எது வந்து கரெக்ட், எது தப்பு அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பை இருக்க முடியும். அதுதான் ஒரு எத்திக்கலான விஷயமா நடக்கும். அது டீனேஜில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து புக் வச்சு படிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல் வீட்டில். ஸோ அதனால தான் உங்களை ஒரு ஆடியோ புக் ஃபார்மேட்டில் கேட்க சொல்கிறேன். குக்கு எஃப்எம்மில் ஏன் குக்கு எஃப்எம்னா தமிழில் கேட்க முடியும், ரீஜனல் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் ஒரு எபிசோட்ஸுக்கு உங்களால் நோட்ஸ் எடுத்துக்க முடியும். புது ஆடியோ புக்ஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட கூப்பன் கோட் Maverick 50 யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மந்தோட சப்ஸ்கிரிப்ஷன் 49 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடியோ புக்ஸ் உங்களால் தமிழில் கேட்க முடியும். ஸோ அதனால தான் குக்கு எஃப்எம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் ஐம் சேயிங் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அது கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் வரப்போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், கோ செக் இட் அவுட். இட் இஸ் டேம் ஹெல்ப்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட கூகுள் ஃபார்மும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். விச் வில் பி டேம் ஹெல்ப்ஃபுல். அண்ட் லெட்ஸ் ரோல் பேக் டு த கான்டென்ட். நம்பர் 4, ஃபோர்சிங் ஃபார் விர்ச்சுவல் கசகசா.
இல்லை வேறு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பிளா பிளா பிளான்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது விர்ச்சுவலாக ஃபோனில் இந்த ஃபோட்டோஸ் அனுப்பு, நீ இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் அனுப்பு, ஓகே வி வில் ஹாவ் சம் என்னது ரொமான்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க விர்ச்சுவலாக. இட்ஸ் அன் இன்டர்நெட் மீடியம். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது எந்த இடத்துல வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் வேணால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் வேணாலும் சேவ் பண்ணி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்துச்சுன்னா அந்த பையன் நல்லவனா அந்த பொண்ணு நல்லவளா எதுவுமே தெரிய போகிறதில்ல. அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வேர்ச்சுவலாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடும். அதில் வர ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இதில் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ டோன்ட் எவர் டூ தட். ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வேர்ச்சுவலாக வா எனக்கு வந்து இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த ஃபோட்டோ அனுப்பு, அந்த ஃபோட்டோ உனக்கு இப்படி இறக்கி அனுப்பு, அப்படி ஏற்றி அனுப்பு, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு எத்திக்கலான ஒரு விஷயமே கிடையாது. இஃப் யூ ஆர் அ மேன் நீங்கள் அதை பண்ணவே கூடாது. இஃப் யூ ஆர் ஹியூமன் அது பண்ணவே கூடாது. தனிப்பட்ட விருப்பங்கள் தான், பட் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. நம்பர் 5 கிரிட்டிசிசம். அதாவது எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணிடக்கூடாதா, இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது அப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணிட்ட, எப்போ பார்த்தாலும் எப்படி தான் பண்ணுறது, இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் அப்படிங்கிற, எதை தான்டா நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஏன் இப்படி பண்ண, வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், சரி அது நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ ஏன் இப்படி பண்ண, இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அவன் எப்படி தாண்டா பண்ண முடியும், அவன் எப்படி தாண்டா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ். ஒரு ஹியூமன் பீயிங்குமே ஒரு விதத்தில் இருக்க போகிறாங்க. லைக் இந்த சென்ஸ் வந்து நான் என்ன விஷயத்தில் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது, ஒருத்தருக்கு இப்படி தான் செய்ய வரும், ஒருத்தருக்கு இப்படி செய்ய வராது. ஸோ அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணல, அப்படி பண்ணலான்ட்டு கச்சன்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. யாரா அவன் நம்மளை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் 6 பிரைசிங் அதர் உமன். நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன், ஷீஸ் லைக் டேம்டு, என்ன மாதிரி ட்ரெஸ் பாரு, என்ன ஒரு கிளீவேஜ் தெரியுது பாரு, இந்த ஹீரோயின் பாடுறா இப்படி இருக்காடா, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற பொண்ணு பாடுறா செம்ம ஹாட்டாக இருக்காடா. டோன்ட் எவர் பிரைஸ் அதர் உமன். அதாவது ஒரு பொண்ணு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொருத்தரோட பொண்ணோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு பேசக்கூடாது. அது எப்படி வரக்கூடாது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே பெருசாக வரக்கூடாது. தாட்ஸ் த ரியல் ஃபேக்ட். ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் வராது. அப்படி தான் இருக்கும். அப்போ தான் தட்ஸ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்பர் 7 இக்னோர் யோர் பாஸ்ட். அந்த ஒரு டஸ்ட்பின் எடுத்துக்கோங்க, உங்கள் பாஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே போட்டு தெருமுக்கில் வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அப்படி இல்லையா உங்கள் வீட்டுக்கே இப்போலாம் வராங்க குப்பை போடுறதுக்கு, அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அந்த மாதிரி புதஞ்சிருச்சு. ரெஸ்ட் இன் பீஸ், RIP. ஸோ உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் உங்கள் ப்ரெசண்ட்டு கொண்டாந்தீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துக்கு நீங்கள் கொண்டாந்தாலும் அது நாசமாக தான் போகும், நல்லாவே இருக்காது. ஏன்னா அது நாசமாக போனதுனால தானே அது பாஸ்ட்டு, அது முடிஞ்சு போச்சு, அது நல்லா இல்லை, கன்றாவியாக இருக்குது. அதனால தான் அது புதைச்சிட்டோம். நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை, அந்த பொண்ணு செட் ஆகலை, அதனால் அனுபவிச்சிருக்கோம், இந்த பையன் பிடிக்கல, அதனால் நம்ம அழுதுருக்கோம், நம்ம நிறைய இழந்திருக்கோம். மறுபடியும் அதையே கொண்டாந்து ப்ரெசென்ட்டில் வச்சா அது எப்படி விளங்காது, நாசமாக தான் போகும். இது வந்து ஜாலிக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் பாஸ்ட் எப்பயுமே ப்ரெசென்ட்டோட சேர்த்தாதீங்க. இட்ஸ் நாட் ரைட் அட் ஆல். அது முடிஞ்சு புதஞ்சு போச்சு. இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பை வாழப்பாரு. ஸோ நம்பர் 8 எக்ஸ்பெக்டிங் டூ மச். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கீங்க, அவங்க ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு கப்புள்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான், உங்களோட 2 ஹார்ட் அண்ட் 2 மைண்ட் மட்டும் தான் நீங்கள் கப்புள்ஸ், மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு செய்யணும், அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த பையன் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, அவங்க வீட்டில் என்ன ரிலேட்டிவ்ஸ் வரலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். அப்ரப்டாக நீ பண்ணக்கூடாது. நீ 40 பேர் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ இதை பண்ணக்கூடாது. உங்கள் 100 பேர் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் இதை பண்ணக்கூடாதுடா, நீ தட்ஸ் இட்ரா, முடிஞ்சிடா அப்படின்ட்டு டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தட்ஸ் நாட் ரியாலிட்டி. நீங்கள் உங்களோட ரியாலிட்டி இல்லை. நீங்கள் வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது உங்களுக்கு மட்டும் தான் ரிலேஷன்ஷிப். அவங்க அப்பா அம்மாக்கோ, அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ புதுசாக இருக்க போது எல்லாத்தையும் அப்ரட்டாக மாற்றணும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் 200% நான் சொல்கிறது எல்லாம் அந்த பையன் செய்யணும், அந்த பொண்ணு செய்யணும் பண்ணி நினச்சிங்கன்னா 201% அந்த ஹார்ட் ஷேப்பை பட்டி தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஸோ நம்பர் 9 த ஃபைனல் பாயிண்ட். இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் 5 இருக்குல்ல. நம்பர் 9 ஷேமிங் யோர் பார்ட்னர். நீ குண்டா இருக்கடி, என்னடா உனக்கு டிக்கி தூக்கிட்டு நிற்கிது, நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்க, நீ கருப்பாக இருக்க, நீ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, என்னடா ட்ரெஸ்ஸு பண்ணிகிட்டு இருக்க, என்னடா இப்படி பண்ணுற, என்னடா அப்படி பண்ணுறேன்னு டோன்ட் ஷேம் தெம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா அதை எப்படி சொல்லணுமோ எடுத்து சொல்லுங்கள். அது ஷேம் பண்ணுற மாதிரி அவங்கள
அசிங்கமாக இழிவாக பேசாதீங்க. சி என் கூட வரும்போது நீ என்னடா இப்படி வந்திருக்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா நினைப்பாங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறதும், என்னடி இப்படி இருக்க, என்னடி இதை பண்ணிகிட்டு இருக்க, என்னடி அதை பண்ணிகிட்டு இருக்க, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற மரியாதை என்ன தெரியுமா, என்ன இப்போது ரிலேஷன்ஷிப்பு தப்பு இருக்கும், ஃப்ளாஸ் இருக்கும், சரி பண்ணுங்க உட்காந்து, அதை விட்டு அதை 2 பேர்த்தையும் ஷேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த ஃபைனல் அந்த 0.5 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க உங்களோட பெட்டர் ஆஃப்னா பாதிக்கு பாதி 50-50 2 50 சேர்த்தா தான் 100% ஃபுல்ஃபில்மெண்ட்டு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த 50 2 கைகள் சேர்ந்தால்தான் ஓசை வரும். ஓசை ஒரு கையில் வராது. ஸோ 2 பேருமே ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம், நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்ந்து அதை சால்வ் பண்ணணும்னு நினச்சாதான் சால்வ் ஆகும். இல்லைன்னா சால்வ் ஆகாது. இப்படி பண்ணால் தான் சால்வ் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோட என்ன சொல்கிறது இந்த வீடியோட கரு. எஸ், அண்ட் பேசிக்கலி that's it for today. ஒரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.